Unit 4 Ledger +1 Accountancy சப்ஜெக்ட்ல இருந்து பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கண்டிப்பா 2 மார்க்ல சிம்பிளா கேட்பாங்க, 3 மார்க்லயும் கேட்பாங்க, 5 மார்க்லயும் கேட்பாங்க. அதனால இந்த சம்ம பார்ப்போம். இது வந்து டைரக்ட் லெட்ஜரும் கேட்பாங்க, ஜேர்னல் போட்டு லெட்ஜர் போட சொல்லியும் கேட்பாங்க. இப்போ நம்ம இந்த சம்ல வந்து ஜேர்னல் போட்டுட்டு லெட்ஜர் பார்ப்போம். சரி, கொஸ்டின் முதல்ல பார்ப்போம். Journalize the following transaction in the books of Arun and post them the ledger account. சரிங்களா? இப்போ அருண் அப்படின்றவருடைய டிரான்சாக்ஷன் கொடுத்திருக்காங்க, ஜேர்னலும் லெட்ஜரும் போட சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம். 2017 டிசம்பர் 1ஆம் தேதி அருண் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம ஜேர்னலை வச்சு அப்படியே டைரக்டா போடுறதுக்கும் தரவா தெரியணும். அப்போ ஜேர்னல் நல்லா ஃபர்ஸ்ட் தரவா தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ்ன்றப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு அருண் கேபிட்டல். இப்போ கேஷ் அக்கௌண்ட்னு ஒரு லெட்ஜர் ஓபன் பண்ணோம். அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்ற லெட்ஜர், 2 லெட்ஜர் ஓபன் பண்ணோம் இல்லைங்களா? அடுத்தது பாட் குட்ஸ் ஃபார் கேஷ், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல வரும், கேஷ் அக்கௌண்ட்ல வரும். சோல்டு குட்ஸ் டு கிருஷ்ணா, இப்போ கிருஷ்ணா அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ், இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்ல போடணும், கிருஷ்ணா அக்கௌண்ட்ல போடணும். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் கோவிந்த், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கோவிந்த், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்லயே போடணும், கோவிந்த் அக்கௌண்ட்லயே போடணும். இது ரிசீவ் கேஷ் ஃப்ரம் கிருஷ்ணா, ஏற்கனவே கிருஷ்ணா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்போம், அதுல போடணும். அப்புறம் கேஷ் அக்கௌண்ட்லயும் போடணும். அடுத்து கேஷ் பெய்ட் டு கோவிந்த், கோவிந்த் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், ஏற்கனவே கோவிந்த் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்போம், இப்போ அந்த கோவிந்த் அக்கௌண்ட்லயே இதையும் போடணும். சரி, இப்போ நம்ம லெட்ஜர் இது ஜேர்னல் போட்டு லெட்ஜர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம அந்த கொஸ்டின்ல தான் வந்து ஷார்ட்டா வந்து நரேஷன்ல எழுதியிருக்கோம், அதனால அதை வச்சு நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ ஜேர்னல் பாத்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு அருண் கேபிட்டல் அக்கௌண்ட். சரிங்களா? அருண் ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ், கேஷ் உள்ள வருது, அதனால கேஷ் அக்கௌண்ட் டெபிட். டு அருண் கேபிட்டல், அது வந்து லைபிலிட்டி, அதனால அதை கிரெடிட் வச்சிடும். சரிங்களா? இப்போ செகண்ட் வந்து பாட் குட்ஸ் ஃபார் கேஷ், இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா, குட்ஸ் வந்து உள்ள வருது, அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், கேஷ் வெளியில போகுது, அதனால டு கேஷ் அக்கௌண்ட். நம்ம கண்டிப்பா நரேஷன் எழுதணும், பாட் குட்ஸ் ஃபார் கேஷ். அடுத்து 8ஆம் தேதி குட்ஸ் சோல்டு ஃபார் கிருஷ்ணா அப்படின்னு பார்த்தோம். அப்போ கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்றோம். யாருக்கு? கிருஷ்ணா. இப்போ பெறுபவர் வந்து கிருஷ்ணா, ரிசீவர் இல்லைங்களா? ரிசீவர் வந்து கிருஷ்ணா. அப்போ கிருஷ்ணா அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், பொருள் வந்து வெளியில போகுது, அதனால டு சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்து அதை வந்து நம்ம வந்து நரேஷன்ல குட் சோல்டு ஃபார் கிரெடிட்னு எழுதலாம், கிருஷ்ணான்னு எழுதலாம். அடுத்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கோவிந்த், குட்ஸ் பாட் ஃபார் கிரெடிட், குட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, கடனுக்கு வாங்கியிருக்காங்க. குட்ஸ் பாட் ஃபார் கோவிந்த்னு கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. சரிங்களா? அப்போ கோவிந்த் கிட்ட இருந்து வாங்கிருக்கோம். பர்ச்சேஸ் பொருள் உள்ள வருது, அதனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கோவிந்த், கிவர் வந்து கிவர் நேம் வந்து கிரெடிட், டு கோவிந்த் அக்கௌண்ட். அடுத்து 25th அன்னைக்கு கேஷ் ரிசீவ் ஃப்ரம் கிருஷ்ணா. இதுக்கு முன்னாடி கிருஷ்ணாக்கு நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணோம். இப்போ கிருஷ்ணா கிட்ட இருந்து பணம் வருது. நமக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 3000 தான். அவருக்கு 4500க்கு நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். இப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா, கேஷ் வந்து உள்ள வருது இல்லைங்களா? அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 3000 டு கிருஷ்ணா அக்கௌண்ட் 3000, கேஷ் ரிசீவ் ஃப்ரம் கிருஷ்ணா. அடுத்து கோவிந்த் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், கேஷ் பெய்ட் டு கோவிந்த். இதுக்கு முன்னாடி கோவிந்த் கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இப்போ பணத்தை கொடுக்கறோம். எவ்வளவுன்னா 1000 தான் கொடுக்கறோம். அவர்கிட்ட இருந்து 2000 பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்போ பணத்தை வாங்குறவர் யாரு? கோவிந்த். அப்போ கோவிந்த் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், கேஷ் வந்து நம்ம கிட்ட இருந்து வெளியில போகுது, இப்போ டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் பெய்ட் டு கோவிந்த். இந்த லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து டி ஷேப்ல தான் இருக்கும் அப்படின்றாங்க. டெபிட் சைடு கிரெடிட் சைடு 2 காலம் இருக்கும். சரிங்களா?
நம்மளோட லெஃப்ட் சைடு வந்து டெபிட், நம்மளோட ரைட் சைடு வந்து கிரெடிட். அதே மாதிரி இதுல வந்து 4 பகுதியா பிரிச்சிருக்காங்க. டேட்டு, பர்டிகுலர், ஜேஎஃப் ஜேர்னல் ஃபோலியோ, அடுத்து அமௌண்ட். இதே மாதிரி இந்த சைடும். சரிங்களா? இப்போ இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டை பத்தி பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து நமக்கு கேஷ் அக்கௌண்ட் மட்டும் கேட்பாங்க, லெட்ஜர்ல சேல்ஸ் அக்கௌண்ட் மட்டும் கேட்பாங்க. அப்போ என்ன கேட்குறாங்களோ அந்த லெட்ஜர் மட்டும் போட்டா போதும். சம்டைம்ஸ் வந்து அப்படியே அந்த லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா அப்போ எல்லா லெட்ஜரும் ஓபன் பண்ணி போடணும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா எதெல்லாம் கேஷ் சம்பந்தமானது இருக்கோ அது மட்டும்தான் இங்க வரும். கிரெடிட் சேல்ஸ் பண்ணது, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணது வராது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அருண் வந்து பிசினஸ்ல கேபிட்டல் போடுறாரா, டிசம்பர் 1ஆம் தேதி அருண் ஸ்டார்டட் த பிசினஸ். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா. அப்போ கேஷ் அக்கௌண்ட்ல கேஷ் அக்கௌண்ட்னு எழுதக்கூடாது. எப்பவுமே லெட்ஜர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மிடில்ல டாப்ல வந்து ஹெட்டிங் எழுதணும். இந்த கார்னர்ல எழுதக்கூடாது, மிடில்ல தான் எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி டேட்டு, பர்டிகுலர், ஜேஎஃப், அமௌண்ட் இதெல்லாம் போட்டுடணும். போட்டுட்டு கேஷ் அக்கௌண்ட்ல கேஷ்ன்னு எழுதக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். இப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட் ஆப்போசிட்ல என்ன இருக்கு, அருண் கேபிட்டல். இப்போ டெபிட் சைட்ல டு அருண் கேபிட்டல் போட்டு 10,000. சரிங்களா? இப்ப அடுத்த 3ஆம் தேதி என்ன பண்ணாங்க, குட்ஸ் வந்து கேஷ் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ கேஷ் பர்ச்சேஸ் பண்றப்போ கேஷ் அக்கௌண்ட் வெளியில போகுது, கேஷ் பர்ச்சேஸ் பண்றப்போ பொருட்கள் வந்து உள்ள வருது. அப்போ கேஷ் வந்து கிரெடிட். அப்போ கிரெடிட் சைட்ல கேஷ்ன்னு போடல. எதுக்காக கேஷ் வந்து செலவு பண்ணிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணதுக்காக. இன்னொன்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ரிசீவ்லாம் வந்து டெபிட் சைட்ல வரும், பெய்டு கேஷ் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து கிரெடிட் சைட்ல வரும். அந்த மாதிரி வச்சும் போடலாம். இப்போ பொருட்கள் வாங்குறப்போ பணம் வெளியில போகுது, அப்போ பர்ச்சேஸ் வந்து கிரெடிட் சைட்ல வரும் கேஷ் அக்கௌண்ட்ல. பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டு 1500. அடுத்து 25ஆம் தேதி கோவிந்துக்கு நம்ம வந்து பொருட்களை சேல்ஸ் பண்ணோம். இப்போ அவர் எடுத்துட்டு வந்து பணம் கொடுக்குறாரு. சேல்ஸ் பண்ணது கிரெடிட் சேல்ஸ், அதனால வந்து கேஷ் அக்கௌண்ட்ல வராது. அவர் பணம் கொடுக்கறது நமக்கு உள்ள கேஷ் வருது. இப்போ கேஷ் உள்ள வர்றதும் வெளியில போறது மட்டும்தான் கேஷ் அக்கௌண்ட்ல என்ட்ரி பண்ணணும். அப்போ 25th அன்னைக்கு கேஷ் வந்து கிருஷ்ணா கொடுக்கிறார், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா. அப்போ டெபிட் சைட்ல 3000 அமௌண்ட் போடுறோம். கேஷ் அக்கௌண்ட்ல என்ன யார் கொடுத்தாங்க, கிருஷ்ணா. அப்போ டு கிருஷ்ணா. அடுத்து 28ஆம் தேதி இதுக்கு முன்னாடி கோவிந்த் கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இப்போ அவருக்குரிய தொகை நம்ம கொடுக்கறோம். அப்போ கோவிந்த் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். கேஷ் வந்து கிரெடிட் சைடு. இப்போ கிரெடிட் சைட்ல என்னன்னு எழுதுறோம், பை கோவிந்த் 1000. சரிங்களா? இப்போ டெபிட் சைட்ல டோட்டல் பாத்தீங்கன்னா 13,000. கிரெடிட் சைட்ல பாத்தீங்கன்னா 2,500. 13,000ல 2,500 போச்சுன்னா 10,500. இப்போ நம்ம கிட்ட கேஷ் வந்து கேபிட்டல் ஆகவும் கிருஷ்ணா கொடுத்ததும் 13,000. இதுல வந்து நம்ம பர்ச்சேஸ்க்காக 1,500, கோவிந்துக்கு 1,000 செலவு பண்ணிட்டோம். மிச்சம் நம்ம கையில எவ்வளவு இருக்குன்னா 10,500. இந்த இருப்பு கையில இருக்கிற அந்த பேலன்ஸ் சொல்லுவேன் இல்லைங்களா, அதுதான் வந்து பேலன்ஸ் கேரிட் ஆன். அந்த மந்த் எண்ட்ல டிசம்பர் 31st 10,500 இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் மந்த் ஜனவரி 1st அதே ஓபனிங் பேலன்ஸா போடுறோம். டிசம்பர் மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் வந்து ஜனவரி மந்த்னுடைய ஓபனிங் பேலன்ஸ். சரிங்களா? இப்போ அடுத்த அருணோட கேபிட்டல் அக்கௌண்ட். இது ஒரே ஒரு இடத்துல தான், ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப மட்டும் தான் வந்தது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு அருண் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ கிரெடிட் சைடு தான் வருது அருண் கேபிட்டல். சரிங்களா? இந்த ஜர்னல் போடுறப்போ கிரெடிட் சைட்ல வருது. இப்போ கிரெடிட் சைட்ல கேபிட்டல் அக்கௌண்ட்ல கேபிட்டல் போடக்கூடாது. ஆப்போசிட்ல என்ன இருக்கு, கேஷ்னு இருக்கு டெபிட்ல. இப்போ பை கேஷ் அக்கௌண்ட் போட்டு 10,000 டோட்டல் பண்றோம். ஏன்னா வேற எதுவும் கேபிட்டல் அக்கௌண்ட் கிடையாது.
அப்போ பேலன்ஸ் கேரிட் ஆன். அந்த மந்த் எண்ட்ல கேபிட்டல் எவ்வளோ? அதே 10,000. அடுத்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸும் 10,000 பை பேலன்ஸ் brought down 10,000. அடுத்து பர்ச்சேஸ் அக்கவுண்ட். பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டேட்டா டு கேஷ். பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் சைடு. அப்போ டெபிட் சைட்ல ஆப்போசிட்ல என்ன இருக்கு? டு கேஷ் 1500 எடுத்து எழுதிக்கிறோம். பை பேலன்ஸ் கேரிட் ஆன் 1500 ரெண்டு பக்கமும் போட்டுறோம். இந்த பக்கம் சாரி, இந்த டிசம்பர் மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். அடுத்து சேல்ஸ் அக்கவுண்ட். சேல்ஸ் அக்கவுண்ட்ல கிருஷ்ணாக்கு சேல்ஸ் பண்றாங்க. அப்போ கிருஷ்ணா அக்கவுண்ட் டேட்டா டு சேல்ஸ். கிருஷ்ணா சேல்ஸ் அக்கவுண்ட் கிரெடிட், அதனால கிரெடிட் சைட்ல பை கிருஷ்ணா அக்கவுண்ட் போட்டு 4,500 இந்த பக்கம் பேலன்ஸ். அப்போ இந்த மந்த் விற்பனையும் 4,500. சரிங்களா? அடுத்து கிருஷ்ணா அக்கவுண்ட் போடுறோம். கிருஷ்ணா அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா முதல்ல அவருக்கு நம்ம பொருளை வித்தோம், அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து கேஷ் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டிசம்பர் 8ல சேல்ஸ் பண்றோம். இப்போ கிருஷ்ணா அக்கவுண்ட் டேட்டா டு சேல்ஸ். இப்போ கிருஷ்ணா அக்கவுண்ட் டேட்டான்றதுனால டெபிட் சைட்ல கிருஷ்ணான் போடாம ஆப்போசிட்ல இருக்கிற சேல்ஸ் எடுத்து போடுறோம். எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம்? 4,500. அடுத்து அவர் என்னைக்கு பணம் கொடுக்கறாரு? டிசம்பர் 25th. அப்போ கேஷ் அக்கவுண்ட் டேட்டா டு கிருஷ்ணா. இப்போ கிரெடிட் சைட்ல பை கேஷ் போட்டு 3,000. இப்போ எந்த பக்கம் அதிகமா இருக்கு? சேல்ஸ் பண்ணது. அவர் கொடுத்தது கம்மியா இருக்கு. அப்போ இன்னும் அவர் தர வேண்டியது 1,500. இப்போ அதுதான் பை பேலன்ஸ் கேரிட் ஆன். ரெண்டு பக்கம் 4,500. இந்த பேலன்ஸ் கேரிட் ஆன் தான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். டு பேலன்ஸ் brought on. அடுத்து கோவிந்த் அக்கவுண்ட். கோவிந்த் அக்கவுண்ட்லயும் அதே மாதிரி கோவிந்த் கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டேட்டா டு கோவிந்த். இப்போ கிரெடிட் சைட்ல கோவிந்துக்கு பதிலா என்னன்னு போடுறோம்? பர்ச்சேஸ் அக்கவுண்ட் 2,000. அவருக்கு பணம் கொடுத்தது எவ்வளவு? 1,000. கோவிந்த் அக்கவுண்ட் டேட்டா டு கேஷ். கோவிந்த் அக்கவுண்ட் டேட்டா. இப்போ டெபிட் சைட்ல டு கேஷ் போட்டு 1,000. இப்போ 2,000ல 1,000 போச்சுன்னா 1,000. இப்போ டு பேலன்ஸ் கேரிட் ஆன். இன்னும் கோவிந்துக்கு தர வேண்டியது 1,000. இப்போ ரெண்டு பக்கம் டோட்டல் 2,000. இந்த பேலன்ஸ் கேரிட் ஆன் தான் பை பேலன்ஸ் brought on. நன்றி, வணக்கம்.